ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பையன் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற டெக்னாலஜி வழியா சாமானிய மனிதர்கள் சிறு சிறு வியாபாரிகளை பெரிய அளவுக்கு சென்றடைந்திருக்கிறார். தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போபேயினுடைய கோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் மோகன். வணக்கம். சென்னையில ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. எனி ஆஃப் யுவர் ஃபவுண்டர் கேம் ஃப்ரம் IIT IIMனு ஒருத்தர் கேட்டார். என் ஸ்கின் கலர் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதவங்களும் இருக்காங்க. இன்னமும் அதெல்லாம் இருக்கு டெஃபினட்டா இருக்கு. அவங்க சொல்ல மாட்டாங்க. நார்மலாக உங்கள் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படித்து முடித்த உடனே பெரும்பாலும் நிறைய பேர் போகிறது வந்து அப்ராட் போவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா? எங்கள் ஊர்லேயே 95% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல லேபராக தான் போவாங்க. அவங்க அப்படி ஷார்ஜாவில் போய் ஒர்க் பண்ணாங்க. என்னங்க ஷிப்பில் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ வந்து திருப்பி அதே வேலை இங்கே பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு ஓனர் சொன்னாராம். பெரிய மெரைன் இன்ஜினியர் படிச்சு வந்திருக்க, போடா போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம பையனை எப்படியாவது படிக்க வச்சு துபாயில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேலை வாங்கி கொடுத்தாரணும். அதை என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வேற ஒரு நோக்கம் இருந்தது. நான் துபாய் போவேன், ஆனால் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், ஒரு ஆண்டர்பிரனர் அங்கே போவேன்னு சொல்லி லட்சியத்தோடு இருந்தேன். செகண்டாக நான் ஒர்க் பண்ண கம்பெனி 15 days ஒர்க் பண்ண கம்பெனி. என்னுடைய பாஸ்ட் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ உடனே கம்பெனி விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க. தோல்வியை நம்மளால் தாங்கிக்க முடியலை. இன்னுமே நம்ம லைஃப்பில் யாருமே நம்மளை ஃபயர் பண்ணக்கூடாது. நம்ம என்னப்போ மனசாட்சி சொல்லுது, அப்போ நீ தான் ஓனர் ஆகணும். அன்னைக்கு முடிவு பண்ணதான் ரோம்சாஃப்ட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது நகர்ப்புறம் சார்ந்தது போல் ஒரு பொது தோற்றம் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் கொடுக்குறதா இருக்கலாம், பெரிய கடைகளில், மால்கள் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் அப்படின்னு. பட் நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு Tier 2 Tier 3 ஏன் அப்படி? அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா? நான் அங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. சென்னையில் பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் QR கோடு பார்ப்பீங்க. உங்கள் ஊரில் உங்கள் வில்லேஜில் இருக்குமா, என்னுடைய கிராமத்தில் இருக்குமான்னா இருக்காது. ரியல் மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. ஒரு நம்பர் சொல்கிறேன், ரியல் நம்பர்ஸ், நீங்கள் உண்மையிலே ஷாக்காக இருக்கீங்க. இப்போபேயில் வந்து 2.5 lakhs மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. பர் டே 8 crores வால்யூம், 8 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இங்கே இருக்குது. அவ்வளோ ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்டடா? ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. நான் அந்த ஹெல்த்தை பற்றி யோசிக்கும் போது அடிக்கடி ஒன்று தான் யோசிப்பேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ குட் ஹெல்த், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் ஹெல்த்? ஸோ ஒரு QR கோட் வழியாக பே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா நேரமே அவ்வளோ எளிதுன்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி ஊர் பக்கம் நம்பிக்கையும் இருக்காது. இந்த மார்க்கெட்டை நம்ப வச்சிங்க, எப்படி உள்ளே போனீங்க? அதுக்கு வந்து இந்த கிரெடிட்ஸ் வந்து டெஃபினட்டாக என்னுடைய சேல்ஸ் டீமுக்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுவேன், ஆஃபீஸில் இருக்க மாட்டேன் ஹோல் டே. நான் யாரை போய் பார்ப்பேன் அப்படின்னா, எங்கள் QR கோடு யூஸ் பண்ணுறவங்க நான் போய் பார்க்க மாட்டேன். எங்கள் QR கோடு யூஸ் பண்ணிட்டு இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவங்கள போய் மீட் பண்ணுவேன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட பேசிட்டேன், சின்ன ரெஸ்டாரண்ட் ஓனர். இப்போ சொன்னார், மோகன் நான் கூகுள் பே யூஸ் பண்ணுறேன், ப்ராப்ளம் வந்த உடனேயும் நான் வந்து கால் பண்ண யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி யாராவது எடுத்தால் ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அப்போ இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. வெரி நெக்ஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன கால் சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ போய் கால் பண்ணீங்கன்னா, வணக்கம் உங்களுக்கு எப்படி உதவலாம் அப்படி தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. தமிழ் தான் பேசுவாங்க. நான் ரோம்சாஃப்ட் கம்பெனி ரன் பண்ணும்போது ஒரு டபுள் பெட்ரூமில் தான் இருந்தோம். இப்போ நான் தான் எல்லாமே, நான் தான் HR, ப்ராஜெக்ட் மேனேஜரு, டெலிவரி. இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ வந்தார் அரும்பாக்கத்தில் ஆஃபீஸில். நான் கோயம்பேல இறங்கிட்டேன், சார் எப்படி வரணும்ன்ட்டு. அப்போ நான் ஃபோன்லேயே உனக்கு கைட் பண்ணுறப்பா, பக்கம் தான், டேக் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொன்னேன். அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டார். அப்போ நான் பால்கனிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவர் கைட் பண்ணுறக்கா செகண்ட் ஃப்ளோர் வர சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த வந்துட்டுப்பா செகண்ட் ஃப்ளோரு, ஒரு எல்லோ கலர் பில்டிங் மேலே வா அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் அப்படி பார்த்தாரு, ஆஃபீஸ் பார்த்தா ஒரு வீட்டில் இருக்குது. அப்படி சுற்றி பார்த்தாரு, ஃபுல்லாக வீடு, ரெசிடென்சியல் ஏரியா. பாருங்கள் ஓட்டம், அம்மா ஓட்டம். ஓகே, அவர் லைஃப்பில் அப்படி ஓடி இருக்க மாட்டார், பயங்கரமாக ஓடிட்டார். ஸோ இன்றைக்கி நமக்கு அது அப்படி எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை. ஆனால் அன்னைக்கு எனக்கு அப்படியே மனசளவில் ரொம்ப நான் அழுதுட்டேன். மனசளவில் நான் சென்னைக்கு வரும்போது எனக்கும் அதே ஆசை தான். நான் பெரிய ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவுடைய கெஸ்ட் யாருன்னா, தமிழ்நாட்டுடைய கடைக்கோடியிலிருந்து கிளம்பி வந்து ஜெயித்த சிலரை நமக்கு தெரியும். அதில் இவரும் ஒரு முக்கியமானவர்னு சொல்லலாம். ஆனால் வயசு தான் ரொம்ப சின்ன வயசாக இருக்குது. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பையன் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற டெக்னாலஜி வழியாக சாமானிய மனிதர்கள் சிறு சிறு வியாபாரிகளை பெரிய அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கிறார். தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போபேயினுடைய கோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் மோகன். வணக்கம்
வணக்கம் சார். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்க்குற ஃபீல் இருக்குது. முதல்ல உங்களுக்கு என்ன வயசு மோகன்? என்னுடைய வயசு 38. 38 வயசா? ஆள் பார்த்தா அப்படி இருக்கிறீங்க ஜம்முன்னு. இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் இந்த ஃபிட்னஸையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் நான் ஃபிட்னஸில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஓ, ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்டடா? ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ ரொம்ப அது ஆக்டிவாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த ஹெல்த்தை பற்றி யோசிக்கும் போது அடிக்கடி ஒன்று தான் யோசிப்பேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ குட் ஹெல்த், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் வெல்த்? ஓகே, நம்ம எவ்வளோ தான் சம்பாரிச்சு இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு உடம்பு, ஒரு குட் ஹெல்த் இல்லைன்னா நம்ம வெல்த்தில் எந்த யூஸுமே இல்லாத ரொம்ப ஆக்டிவாக அதில் இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, பரவாயில்ல. முதல் முறையாக ஒருத்தர் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ரொம்ப ஃபிட்னஸோட கனெக்ட் பண்ணுறது இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஒரு பக்கம் ஆண்டர்பிரினர்ஷிப்னா இன்னொரு பக்கம் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஆள். என்ன பண்ணுவீங்க? நாங்களும் தெரிஞ்சுப்போமே. இல்லை இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் எப்படி ஜிம்மெல்லாம் போவீங்களா? கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து நமக்காக நம்ம ஹெல்த்துக்காக ஒரு 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னா எப்படி? இப்போ ஃபிட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மார்னிங் ஒரு 1 hour, இப்போ வீக்லி வந்து ஒரு 3 days பாக்ஸிங் பண்ணுவேன், 3 days வந்து கார்டியோ பண்ணுவேன். ஈவினிங் வந்துட்டு 8:30 9:30 ரெகுலராக ஜிம்முக்கு போயிடுவேன். ஃபிட்னஸ்க்காக ஜிம்முக்கு போயிடுவேன். 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு நம்மளை தான் பார்த்துக்கிறது இல்லை எடுத்தவொடனே இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது மகிழ்ச்சி தான். குட். ஸோ 38 years old மேன். உங்கள் சொந்த ஊர் ராமேஸ்வரமா? ராமேஸ்வரம் பக்கமா? ராமேஸ்வரம் பக்கத்தில் தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ் தான் நான் பிறந்து வந்தது. இப்போ அம்மா அப்பா எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. படித்தது எல்லாமே பக்கத்தில் ஒரு கற்காய் வலசை அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் +2 வரைக்கும். இன்ஜினியரிங் வந்து முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக். முகமது சதக்னா கீழக்கரை. ஓகே. ஸோ அங்கே வந்துட்டு லைக் பிடெக் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அது முடிச்சுட்டு நேராக சென்னை தான். நார்மலாக உங்கள் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படித்து முடித்த உடனே பெரும்பாலும் நிறைய பேர் போகிறது வந்து அப்ராட் போவாங்க. கரெக்ட். துபாய் போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க, மலேசியா போவாங்க. அது அப்படியே வரும். எங்கள் அறந்தாங்கி வரைக்கும் அந்த இதை பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா? ஏன் இங்கேயே தான் வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க? கரெக்டாக சொன்னீங்க. எங்கள் ஊர்லேயே 95% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் லேபராக தான் போவாங்க. அப்பாவும் அப்படி வந்து ஷார்ஜாவில் போய் ஒர்க் பண்ணாங்க. 1980s வந்துட்டு அவர் ஷார்ஜாக்கு போயிட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் பேசிக்காக வந்து ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி. ஸோ அங்கே வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஷிப்பில் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்பா மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க ஷார்ஜாக்கு. அங்கே போய் பார்த்தா மீன் பிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா கூட கேட்டாராம், என்னங்க ஷிப்பில் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே வந்து திருப்பி அதே வேலை இங்கே பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அந்த ஓனர் சொன்னாராம், பெரிய மெரைன் இன்ஜினியரிங் படிச்சு வந்திருக்கா, போடா போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் சின்ன வயசில் எல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊரில் இல்லை. ஸோ 3 years 5 years கொண்டு வருவாங்க. ஷார்ஜாவில் வந்து அங்கே ஒரு ஃபிஷர்மேன் தான். ஸோ அதனால் அவங்க படிக்கலை, நம்ம மீன் பிடிக்கிறோம், நம்ம பையனை எப்படியாவது படிக்க வச்சு துபாயில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேலை வாங்கி கொடுத்தாரணும், இல்லை ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அம்பிஷனாக இருந்தது. அதை என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு வேற ஒரு நோக்கம் இருந்தது. இந்த கதையை எனக்கு சின்ன வயசுலேயே சொன்னனால என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் துபாய் போவேன், ஆனால் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், ஒரு ஆண்டர்பிரனர் தான் அங்கே போவேன்னு சொல்லி லட்சியத்தோடு இருந்தேன் நான்.